ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஜெகதீசன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட மொபைலில் இருந்து உங்களோட பிசி ஆர் உங்களோட லேப்டாப்க்கு ஃபைல்ஸ் வந்து நீங்கள் யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க. சப்போஸ் அந்த மாதிரி கேபிள் இல்லை கேபிள் இல்லாமல் எப்படி ஷேர் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த வீடியோவில் எப்படி உங்களோட பிசி ஆர் லேப்டாப்க்கு மொபைலில் இருந்து ஒயர்லெஸில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ராய்ட் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும் உங்களோட லேப்டாப் இல்லை பிசியில் க்ரோம் இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு குயிக் ஷேர் ஃபார் பிசி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிங்களா, செகண்டாக ஒரு சைட் வரும் android.com அப்படின்னு. அந்த சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தீங்களா, அங்கே டவுன்லோட் குயிக் ஷேர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 10 MB ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன அப்புறம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரன் கொடுங்க. ரன் கொடுத்தீங்களா, நெக்ஸ்ட் இது எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்களா, உங்களுக்கு திரும்ப டவுன்லோட் ஆகும். ஒரு நியர்லி ஒரு 1 minute எடுத்துக்கும். வெயிட் பண்ணுங்க. டவுன்லோடு கம்ப்ளீட் ஆன அப்புறம் இன்ஸ்டால் ஆகும். அதுவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வெயிட் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டால் ஆச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களோட விண்டோஸ் போயிட்டு குயிக் ஷேர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்களா, உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் ஆயிரும். இல்லைனா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லுது. செட்டிங்ஸ் போயிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஃபோக்கஸ் மோட் இஸ் ஆன் இருக்குது. அது எந்த இஷ்யூவும் இல்லை. இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, ரிசீவ் ஃப்ரம் எவ்ரி ஒன் இருக்கும், அது கொடுத்துருங்க. சப்போஸ் ரிசீவ் ஃப்ரம் கான்டாக்ட் அந்த மாதிரி இருந்தால் ரிசீவ் ஃப்ரம் எவ்ரி ஒன் கொடுத்துட்டு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு உங்களோட மொபைலில் எந்த ஃபைலை ஷேர் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்தீங்களா, குயிக் ஷேர்னு காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்களா, டிவைஸோட நேம் காமிக்கும், உங்களோட லேப்டாப்போட நேம் காமிக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. பண்ணீங்களா, உங்கள் லேப்டாப்பில் அக்செப்ட் கேட்கும், அக்செப்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்களா, ஃபைல் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா, ரிசீவ் ஆச்சு. எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு அங்கேயே காமிக்குது. நீங்கள் ஓப்பன் கொடுத்தும் பார்த்துக்கலாம். பாருங்க, நான் சென்ட் பண்ண ஃபைல் வந்துருச்சு. இப்போ செட்டிங்ஸ் போங்களே. செட்டிங்ஸ் போயிட்டு அங்கே பாருங்க ஒரு பாத்து இருக்கு. அந்த பாத்தில் தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுற ஃபைல்லாம் அந்த பாத்தில் தான் ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு வேறு எதாவது மாற்றணும்னா மாற்றிக்கலாம் நீங்கள். தென் ரன் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டார்ட் அப் இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் லேப்டாப்போ இல்லை பிசியோ ஆன் பண்ணுறப்போ குயிக் ஷேர் ஆன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடுங்க. தென் சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னாஸ்டிக் டேட்டா இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுறதால பண்ணலாம், இல்லை ஆன்லேயே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கே வந்துருங்க. இப்போ ஃபோன்லேருந்து எப்படி லேப்டாப் சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ லேப்டாப்லேருந்து எப்படி ஃபோன் சென்ட் பண்ணுறதுன்னா, கீழே ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, செலக்ட், அதை கிளிக் பண்ணி ஃபைலோ இல்லை ஃபோல்டரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபைல் செலக்ட் பண்ணுறது தான் ஃபைல். இப்போ ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் உங்களுக்கு ஷேர் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கு போயிட்டு குயிக் ஷேர்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணி எவ்ரி ஒன் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட டிவைஸ் நேம் இங்கே காமிக்கும். இங்கே பாருங்கள், ஜெகதீசன் ஃபோன் காமிக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்கள் ஃபோனுக்கு ரெக்வஸ்ட் போகும். நீங்கள் அக்செப்ட் பண்ணினா ஃபைல் ஷேர் ஆகும். நான் டிக்ளைன் பண்ணிடுறேன். நான் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக பண்ணேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.